குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் இப்போ தான் மெயினாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஃபஸ்ட் டாபிக் வரும். இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின் என்ன ஃபஸ்ட்டு இந்த 1 மந்த்லி டெஸ்ட் வரும் பார்த்தியா, அதில் வந்து கேட்குறதுக்கு போதுமான சிலபஸ் நடத்தியிருக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க வந்துட்டு கேள்விங்கிற கேரில் ஏன்னா 40 மார்க் கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும்ல, ஏன்னா ஒரு 2-3 டாபிக் 3 பக்கம் தான் மொத்தமே நடத்தியிருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டினாக கொடுத்துருவாங்க. பட் நீ வந்து எக்ஸாமில் 3 மார்க் இது எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். கிவ் எனி 5 ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டானா ஸ்கேலாக இருக்கா, ஆட் பண்ணிக்கலாம், குவான்டைசேஷன் பண்ணிக்கலாம், கரெக்டாக கன்சர்வ்டாக இருக்கும், ரிப்பல் பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். புரியுதா? ஓகே. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். குவான்டைசேஷன் அப்படின்னா என்ன அது முடிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நல்லா பாரு, குவான்டைசேஷன்னா நாட் கண்டினியூஸாக இருக்காது, அது வந்து பிரிஞ்சு இருக்கும். ஓகேவா? கடைக்கு போகிறேன், ரிஃபாத் கடைக்கு போகிறேன்னு வச்சுக்கலாம். இல்லை ரிஃபாத் கடை வேணாம். ஏன் அப்படின்னா அவங்க கடையில் போய் நான் 1/2 பிளேட் பிரியாணி கேட்டால் கொடுத்துருவாங்க. அதனால் இது நம்ம எக்ஸாம்பிளுக்கு அது ஒத்து வராது. நான் வந்து கிங்ஸ் பேக்ஸ் போகிறேன்னு வச்சுக்கோ. எனக்கு பிரியாணி வேணாம், நான் பப்ஸ் சாப்பிடுவேன். கிங்ஸ் பேக்ஸ் எங்கேயுமா? இப்போ நான் கிங்ஸ் பேக்ஸ் போகிறேன், சரி, ஒரு பேக்கரி போகிறேன். நான் போயிட்டு அவங்கக்கிட்ட ஒரு கேக் கேட்டால் கொடுப்பாங்களா? ஒரு பீஸ் கேக் வேணும். 2 பீஸ் கேக் வேணும்னு கேட்டால் கொடுப்பாங்களா? 10 பீஸ் கேக் வேணும்னு கேட்டால் கொடுப்பாங்களா? 100 பீஸ் கேக் கேட்டால் காசு இருந்தால் கொடுத்துருவாங்க. கரெக்டாக? நான் வந்து 2.5 பீஸ் கேக் வேணும்னு கேட்குறேன், கொடுப்பாங்களா? ஸோ அதனால தான் அவங்க கிடையாது. ஏன்னா 2.5 படி பிரியாணி கேட்டால் கொடுப்பீங்கல்ல. பிரியாணியில் பொதுவாக 1/4 பிளேட் பிரியாணி கூட கிடைக்கும். பட் எனக்கு பார்த்தோன்னா ஹோல் நம்பரில் தான் வேணும். இல்லை நான் வந்து ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் கடைக்கு போகிறேன்னு வச்சுக்கலாம், சரியா? அவங்ககிட்ட போயிட்டு எனக்கு ஒரு 3/4 பழம் கொடுங்க, எது ஆப்பிளில் 3/4 பழம் கொடுங்க அப்படின்னா 2 அரை அரைச்சிட்டு போயிட்டு வா தம்பி. கரெக்டா? அப்போ நல்லா பார்த்தேன்னா அதே மாதிரி நான் வந்து பக்கத்தில் இருக்கிற சோனாக்கு போகிறேன்னு வச்சுக்கலாம். சோனா ஸ்டோருக்கு போகிறேன், பென்னு வாங்க போகிறேன். 1 பென் வேணும் அப்படின்னா கொடுத்துருவாங்க. கரெக்டாக? 2 வேணும் கொடுப்பாங்க. எனக்கு ஒரு 2.5 பென் வேணும். புரியுதா? தலையிலே போட்டேன். சரி, அப்போ 2.5 பென் வேணும்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன தெரியுது? ஹோல் நம்பரை கேட்டால் மட்டும்தான் இந்த திங்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஆமாவா இல்லையா? ஓகே. இப்போ அந்த பென்னோட ரேட் எவ்வளோ? ஒரு பென் 5 ருபீஸ்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன அடுத்து எனக்கு இன்னொரு பென் வேணும், என்கிட்ட எவ்வளோ காசு இருக்கணும்? 10 ருபீஸ். எனக்கு 5 பென்னு வேணும். நீ என்ன சொன்ன? 25 5 25. 10 பென் வேணும், 10 5 50. கரெக்டாக இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 9 பென்னு கொடுங்க. என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது? 47 ரூபா இருக்குது, 47 ருபீஸ் 50 பைசா இருக்குது. எனக்கு 9.5 பென்னு கொடுங்க. அவன் என்ன சொல்லுவான்? ஒன்று 9 பென் வாங்கிக்க, இல்லைன்னா போய் பிச்சை எடுத்துகிட்டு ஒரு 2 ரூபா சேர்த்து வச்சுட்டு 10 பென் வாங்கிக்கோ. கரெக்டாக? 9 பென் தான் நான் கொடுக்க மாட்டேன். அதே தானே நடக்கும். இப்போ அதே மாதிரி எனக்கு சார்ஜ் வேணும். நான் போய் எலக்ட்ரான்கிட்ட கேட்குறேன். எலக்ட்ரான் ஒரு கடை போட்டு உட்காந்துருக்கான், எனக்கு சார்ஜ் வேணும். நான் என்ன சொல்கிறேன்? எனக்கு வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் சார்ஜ் வேணும். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்தா ஒரு எலக்ட்ரான் சார்ஜ் வேணுமா வச்சுக்கோ. எனக்கு 2 எலக்ட்ரானோட சார்ஜ் வேணும், இந்தா 2 எலக்ட்ரான் சார்ஜ் வச்சுக்கோ. எனக்கு 9 எலக்ட்ரானோட சார்ஜ் வேணும். எலக்ட்ரான் ஆல்ரெடி பார்த்தேன்னா ரொம்ப சப்அட்டாமிக் பார்ட்டிகல். அப்போ நான் வந்து வேணும்னா 1 எலக்ட்ரான் சார்ஜ் வாங்கலாம், இல்லை 2 எலக்ட்ரான் சார்ஜ் வாங்கலாம், இல்லை 3 வாங்கலாம், இல்லை 4 வாங்கலாம், இல்லை 5 வாங்கலாம். கரெக்டாக இல்லையா? அப்போ ஜென்ரலைஸ்டாக எனக்கு எவ்வளோ சார்ஜ் கொடுப்பாங்க அவங்க? எனக்கு மொத்தமாக கொடுக்குற சார்ஜ் பார்த்தேன்னா நான் எவ்வளோ பேசிக்லி 1 எலக்ட்ரானோட சார்ஜ் இன்டூ நான் எவ்வளோ எலக்ட்ரான் வாங்குறேனோ. புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? அப்போ குவான்டைசேஷன் என்ன? குவான்டைசேஷன் பார்த்தேன்னா இது டோட்டல் சார்ஜ். டோட்டல் சார்ஜ் எவ்வளோ இருக்க முடியும்? சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரான் இன்டூ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எப்படி இருக்கும்? ஹோல் நம்பர் 1 2 3 4. நேச்சுரல் நம்பர்னு சொல்றது இன்னும் பெட்டர். 1 2 3 4 தான் இருக்கும். கரெக்டா? நடுவில் ஏதாச்சும் சம்பந்தம் இல்லாம நான் வந்து 1/4 1 3/4 மேத்ஸ் படிச்சிருக்கோம்ல, இல்ல இந்த மாதிரிலாம் போய் கேட்கக்கூடாது. கரெக்டா? எனி டிஃபிகல்ட்டி?
புரியுதா? என்ன சம்பத் பை கேட்கலாம். பை பார்த்தோன்னா என்ன நம்பர்? பை வந்து ரேஷனலா இர்ரேஷனலா? இர்ரேஷனல். பட் உனக்கு 10th புக்ல ஒரு கொஸ்டின் இருக்கு, ப்ரூவ் தட் பை இஸ் ரேஷனல். ஞாபகம் இருக்கா? 10th ஒரு லெசன். சரி, அப்ப Q is equal to NE. எனி டிஃபிகல்ட்டி? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? வெரி குட். இப்போ பார்த்தனா கேன் a charge 8 into 10 power, சரி, E ஓட வேல்யூ என்ன? ஒரு பேசிக்கா ஃபண்டமெண்டல் மினிமம் எவ்வளோ சார்ஜ் கிடைக்கும்? எனக்கு மினிமம் இவ்வளோ சார்ஜ் தான் கிடைக்கும். ஆமாவா இல்லையா? எவ்வளோ? 1.6 into 10 power minus 19 கூலும். இந்த வேல்யூவை மனப்பாடம் பண்ணி மண்டல் இப்படி தட்டி 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 உள்ளே ஏற்றிக்கிட்டாலும் சரி, இல்லை நான் வந்து எக்ஸாமில் பிட்டு அடிச்சுட்டு போயிடுவேன், கையில் எழுதி வச்சுக்குவேன், எழுதினாலும் சரி, இல்லை கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருவாங்க, இருந்தாலும் எனக்கு பிரச்சனை என்ன, கொஸ்டின் பேப்பரில் எங்கே இருக்குன்னு தெரியாது, இல்லை கொஸ்டின் பேப்பரில் 4 வேல்யூ கொடுத்துருப்பான், அதில் எது சார்ஜ்னு எனக்கு தெரியாது, அதெல்லாம் உங்கள் பிரச்சனை. புரியுதா? 1.6. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து 1.6022 into 10 power minus 19 கூலும். ஆனால் எங்கேயுமே அது யூஸ் பண்ண மாட்டோம். 1.6 போதுமானதாக இருக்கும். ஸோ 1.6 into 10 power minus 19 கூலும். அப்போ ஒரு எலக்ட்ரான் இருந்தால் சார்ஜ் எவ்வளோ இருக்கும்? -1.6. சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் நெகட்டிவ். புரோட்டான் இருந்தால் +1.6 into 10 power minus 19 கூலும். எனி டிஃபிகல்ட்டி? அப்போ பாசிட்டிவ்ல எவ்வளோ சார்ஜ் இருக்கலாம்? 1E, 2E, 3E, 4E, 5E up to NE. What is E? Charge, fundamental charge. கரெக்டா எவ்வளோ? 1.6 into 10 power minus 19. எனி டிஃபிகல்ட்டி? நோ. இப்போ கேள்வியை பாரு, கொஸ்டினை சால்வ் பண்ணாமல் ஆன்சர் கொடு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஓகேவா? சரி, கண்டினியூஸ்னு சொன்னால் எனக்கு வேணும்னா 1, இங்கே இருக்கிறது 2. நான் கண்டினியூஸ்னு சொன்னால் 1 இல்லை 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5, 1.6 இந்த மாதிரி எல்லா வேல்யூ இருக்குமா கண்டினியூஸ் கிராஃப்? அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் பார்த்தோன்னா ஒரு கண்டினியூஸ் கிராஃப். இதான் பார்த்தோன்னா நீ கண்டினியூட்டியில் படிப்பேன். ஓகேவா? ஒரு லைன் வந்து கண்டினியூஸாக இருக்குமா இருக்காது அப்படின்ட்டு பார்ப்பேன். அதே பார்த்தோன்னா இப்போ நம்ம வரைஞ்சோம், ஞாபகம் இருக்கா? இது என்ன கிராஃப்? நல்லா பாரு. 1 இருக்கலாம், இல்லைன்னா என்ன இருக்கணும்? 2E, 3E, 4E, 5E. கரெக்டா? அப்போ இது என்ன இருக்குது? டிஸ்கண்டினியூஸ் இல்லை டிஸ்கிரீட்டாக இருக்கா? இது வந்து 11th ஒரு கிராஃப் படிச்சிருப்பேன். என்ன கிராஃப்? கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன், இல்லைன்னா ஸ்டெப் ஃபங்க்ஷன், இல்லைன்னா ரூஃப் ஃபங்க்ஷன், ரூஃப் அண்ட் ஃப்ளோர் ஃபங்க்ஷன். சரியா? அப்போ பார்த்தோன்னா 1E, இல்லைன்னா 2E, இல்லைன்னா 3E. நடுவில் இந்த 1.5, 1.25 அதெல்லாம் இங்கே கிடையாது. புரியுதா? எஸ். ஸோ கேன் அ சார்ஜ் இவ்வளோ சார்ஜ் இருக்க முடியுமா? ஒரு பாடிட்ட இவ்வளோ சார்ஜ் இருக்க முடியும். மினிமம் எவ்வளோ சார் இருக்கணும்? 1.6. அது பிரச்சனை இல்லை. 10 power -19 இருக்கலாம். அப்போ இந்த 8 வர முடியுமா? முடியாது. ஏன் வர முடியாது? 1.6 into 8 வந்து சரி, டோட்டல் சார்ஜ் எவ்வளோ சொல்கிறாங்க? Qவோட வேல்யூ வந்து இவ்வளோ சொல்கிறாங்க. ஃபார்முலா என்ன? Q is equal to NE. 8 into 10 power minus 19 equal to நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எனக்கு தெரியாது. சப்போஸ் என்ன வந்து ஹோல் நம்பராக வந்தால் இருக்கலாம், ஹோல் நம்பராக வரல டெசிமலாக வருதுன்னா இருக்கக்கூடாது. நம்பர் ஆஃப் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ? இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணனா 8/6. 8/1.6. எங்கேருந்து மேட்ச் படிச்சுட்டு வந்தீங்க? வராது. 8/1.6. நான் ஏதாச்சும் ஒரு திண்டுக்கல் ஏதாவது கிணறு அந்த மாதிரி இருந்தா சொல்லுங்க, போய் செத்துரு. சரி, உனக்கு என்னன்னா சரி கணக்கு தெரியல. 80/16 கூட போடேன். 8 டேபிள்ல 2 டைம் 4 டைம் என்னடா படிச்சு வந்தீங்க? என்னடா 5 தானே வருது? n is equal to என்ன? 0.5 0.2ல சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே. நீ எல்லா நம்பர் சொல்லிட்ட. 4லாம் சொன்ன. எப்படி சொன்ன? எதுக்கு சொன்ன? 8/1.6 இருக்கு. 2 எப்படி வந்துச்சு? புரியுதா? டிவிஷன் புரியுதா? இல்ல டிவைட் பண்ணி காட்டணுமா? அப்ப என்னோட வேல்யூ என்ன வருது? அப்ப n is equal to 5 வந்தனால இந்த சார்ஜ் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இருக்கலாம். பார்த்தோன்னு இல்லைண்ணா. இப்ப பாரு, இந்த சார்ஜ் இருக்கலாமா?
ஏன் இருக்கக்கூடாது? 10 power minus 0. இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் வந்து 10 power minus 19. அப்போ இவ்வளோ சார்ஜ் வேணும்னா நல்லா பாரு, Q is equal to NEயா, இந்த சார்ஜை வந்து நீ E ஆல டிவைட் பண்ணுவ. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? என்னோட வேல்யூ 0.1 கிடைக்குமா? 0.1 எலக்ட்ரான் இருந்தால் கிடைக்கும் அப்படின்ற. 0.1 எலக்ட்ரான் பாசிபிளா? பாசிபிள் கிடையாது. செகண்ட் கொஸ்டின் அவனே கொடுத்தான் 0.1 into E. 0.1 எலக்ட்ரான் பாசிபிளா? பாசிபிள் கிடையாது. இப்போ பார்த்தனா இந்த வேல்யூ பாசிபிளா? கண்டிப்பாக பாசிபிள். ஏன்னா இது ஒரு பெரிய நம்பர். சரியா? நீங்கள் ஃப்ரண்ட்டில் என்ன நம்பர் வேணாலும் இருக்கட்டும், பட் இது பார்த்தோன்னா ரொம்ப ஒரு பெரிய நம்பர். சரி, பெரிய நம்பர் வந்தால் என்னென்ன பெருசாக மாறிட போகுது அப்படி தான் நம்ம கேள்வி இருக்கும். சரி, இப்போ நல்லா மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் 0.1 கூலும் சொல்கிறான்னு வச்சுக்கலாம். 0.1 கூலும் டோட்டல் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு N into E. பார்த்தோன்னே என்ன 0.1 இருக்காது அப்படி தானே தோணுது. இப்போ நல்லா பார்த்தோன்னா இந்த 0.1 வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் ஃபிகரில் எழுதுனா 10 power minus 1. 10 power minus 1 பார்த்தோன்னா சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் ஆனால் 10 power minus 19 கம்பேர் பண்ணப்போ ரொம்ப பெரிய நம்பரா? ஆமாவா இல்லையா? அப்போ இதை E ஆல டிவைட் பண்ணி 0.1 டிவைட் பை சார்ஜ் எவ்வளோ? 1.6 into 10 power minus 19. இதான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். மேலே போயிடுச்சுன்னா 10 power 18. இதை சால்வ் பண்ணனா 6.25 into 10 to the power of 17. இதுதான் என்னோட வேல்யூ. இப்போ நல்லா இது ஹோல் நம்பரா இல்லை டெசிமலா? whole number. Point extend ஆகி 625 into நல்லா 10 power 17 இருக்கு. 17 ஆல மல்டிப்ளை பண்ணா இது 62500000000 ஹோல் நம்பரா இல்லையா? அப்ப இதுல நல்லா பாரு, இந்த 10 பவர்ல ரொம்ப பெருசு இருந்துச்சு. கரெக்டா? இது என்னது? 0.1 னா 10 பவர் இங்க இருக்குது. 0.1 னா என்ன எழுதுவேன்? 10 பவர் minus 1. இந்த 10 பவர் minus 1 பார்த்தா 10 பவர் minus 19 கம்பேர் பண்ண ரொம்ப பெருசா. அப்ப கண்டிப்பா இது என்னவா தான் இருக்கும்? ஹோல் நம்பர் வரும். அப்ப ஆன்சர் கண்டிப்பா வந்துடும். 10 power minus 15 ஆன்சர் வருமா வராதா? ஏன்னா நல்லா 10 power minus 15 பார்த்தனா 19 கம்பேர் பண்ணுறப்ப 4. அப்போ உனக்கு என்ன ஆக போகுதுன்னா 10 power minus 15 by 1.6 into 10 power minus 19. கரெக்டாக புரியுதா சம்பத்து? Q is equal to NE பேசிக் ஃபார்முலா. ஸோ இது Q டோட்டல் சார்ஜ் வந்து கொடுத்துட்டான் கொஸ்டினில். Q is equal to NE. E ஆல டிவைட் பண்ணிக்க. அப்போ N கிடைக்கும். அப்போ இது மேலே போயிடுச்சுன்னா உனக்கு 10,000 by 1.6. கரெக்டா? 10 ஆல டிவைட் பண்ணா 6.25 into 10 to the power of 3. அப்போ ஆன்சர் பார்த்தனா 6250. அப்போ ஹோல் நம்பர் ஆயிடுச்சே ஆகலையா? புரியுதா? மிச்சம் இருக்க இந்த ரெண்டுத்தையும் நீ ட்ரை பண்ணி பார்த்துக்கோ. ஏன்னா 6.4 இருக்கு. சரி, அப்போ ஒன்று பண்ணலாம். இந்த கொஸ்டினை கொஞ்சம் ஈஸியாக மாற்றுறதுக்காக இங்கேருந்து 6.4 எடுத்துருவோம். இப்போ ட்ரை பண்ணி பார்த்துக்கோ வீட்டில் போய். ஓகேவா? அகைன் பாரு 10 power minus 15 வருது. அப்போ 10 power minus 14 கண்டிப்பாக வந்துடும். புரியுதா? பட் இது வந்து கொஸ்டின் அந்த அளவுக்கு வராது. பட் பேசிக்காக புரியுதா என்ன கொஸ்டின்? டோட்டல் சார்ஜ் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேட்டாங்கன்னா Q is equal to NE போட்டுக்கோ.